உங்க அம்புட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா செரிக்கணும், நல்லா தூங்கணும். இதுதாங்க வாழ்க்கை. வேற என்ன? இன்னைக்கு நான் என்ன செஞ்சு காட்ட போறேன் தெரியுமா? பூண்டு லேகியம். எதுக்கு பூண்டு லேகியம்னா அது அப்புறம் சொல்றேன். ஆனா அதுக்கு என்ன தேவையான பொருள் முதல்ல சொல்லிடுறேன். மலைப்பூண்டு உரிச்சது, அது மேல இருக்கிற சில்கு தோலெல்லாம் ஒரு துணியில தொடச்சிடணும். அது மட்டும் இருக்கக்கூடாது. இப்படி இந்த பூண்டு உரிச்சோம்னா அதுல ஒரு சில்கு தோல் இருக்கும்ல, பாத்தீங்களா? அதெல்லாம் பத்திரமா ஒரு துணிய போட்டு அப்படியே தேய்ச்சோம்னாக்க அதெல்லாம் வந்துடும். சுத்தமா இருக்கிற பூண்டு, சீனா கற்கண்டு, பால், கும்பிட்டோண்டு நெய், அவ்வளவுதான் வேணும். இந்த 4 பொருள் தான். சரி, இது யாரு சாப்பிடலாம்? முதல்ல இந்த பாலுல இந்த பூண்டை வேக போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு கதைய சொல்றேன். ஒரு அடிகனமான பாத்திரத்துல இந்த பாலெல்லாம் போட்டு பாலை கொதிக்கும் போது இந்த பூண்டையும் அதுல போட்டு நல்லா குழைய வேக விடணும். இப்ப இந்த பால் கொதிக்கட்டும். உங்களுக்கு அதுக்குள்ள சொல்றேன். வெள்ளையம்மா வந்துச்சு. வந்துட்டு, அக்கா, பொண்ணு தாயி, என் தம்பி மகளுக்கு இது 7ஆம் மாசம், நான் தான் அவளுக்கு பிரசவம் பார்க்க போறேன். தாயில்லா பொண்ணு, அவ என்ன செய்வா? அவ நல்லா தான் சாப்பிடுறா. ஆனா ஒரு பக்கம் படுக்கிறா, மறுபக்கம் திரும்புறா. அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக முக்குறா, முனகுறா, முக்குறா. ஓ, ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்குதான் உன்னை கேக்குறேன்னா. இந்த பக்கம் படுத்து சரிப்பட்டு வரல, அந்த பக்கம் படுத்து சரிப்பட்டு வரல, ஏன்னா வயித்துல பிள்ளை இருக்கு அப்படின்னா வாயு கோளாறுன்னு அர்த்தம். இப்ப புரியுதா? சில சமயம் நமக்கே ஒரு பக்கம் படுத்துப்போம், அப்பா என்னமோ முடியலையேன்னு அந்த பக்கம் திரும்புவோம், என்னமோ வயித்துல கடபுடாங்கும். இந்த வாயு தொல்லை இருந்துச்சுன்னாக்கா அப்படி ஆகும். அப்புறம் நீங்களும் தான் ஒரு பக்கம் படுப்பீங்க, மறுபக்கம் திரும்புவீங்க. இப்ப பால், அதுல இந்த உரிச்ச பூண்டை, இந்த சிலுக்கு தோலெல்லாம் எடுத்துட்டு இப்படி போட்டுருவோம். இது நல்லா கொதிச்சு 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 நம்ம மத்த வச்சு அப்படி மசிக்கும் போது வெண்ணெய் மாதிரி வந்துடும். அப்புறம் அதுல சீனா கல்கண்டை போடணும், இம்புட்டோட நெய் விடணும். இதுதான் பூண்டு மருந்து. ஆனா அதை அப்படி சொல்ல மாட்டாங்க. பிள்ளைக்கு பூண்டு அல்வா பண்ணி கொடு அப்படிம்பாங்க. இதுல இன்னொரு பெரிய பலன் என்னன்னு கேட்டா, இந்த பூண்டு மாசமா இருக்கும்போது 7 மாதத்துல இருந்து 9 மாசம் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் இருக்கும். அதுதான் இந்த பூண்டோட ரகசியமே. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. பிள்ளை பெத்த பிறகு பிரசவ லேகியம் எல்லாம் சாப்பிடலாம். ஆனா இந்த பூண்டு மருந்து கொடுத்தோம்னா 6 மாசத்துக்கு பால் குறையாம இருக்கும். இவ்வளவு கெட்டியா இருக்கிற இந்த பூண்டு பால்லயே வெந்து 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 மசிஞ்சிடணும். அப்புறமா நம்ம அதை மத்த கித்த வச்சு போட்டு நல்லா நல்லா இழைச்சிட்டோம்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி வரும் பாருங்க. அப்புறம் கல்கண்டு போடலாம். இப்ப இது கொதிக்கட்டும். இந்த மாசமா இருக்கிற போது பூண்டு நிறைய சேர்த்துக்கணும். பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நல்லது உடம்புக்கு. இந்த பூண்டை பாத்தீங்களா, கொதிக்க வருது கொதிக்க வருது. ஆனா பொங்கிடக்கூடாது தாயே, ஒழுங்கா பார்த்து. பாத்தீங்களா, இப்ப பெரிய தத்துவம் எனக்கு புரிஞ்சிருச்சு. பால் அப்படி பொங்கிட்டு வரும்பொழுது அது உள்ளுக்குள்ள ஒரு துடுப்பை போட்டுவிட்டோம்னா பால் அடங்கிருது. அது போலதான் நமக்கு ரொம்ப கோபம் வருது இல்ல, அப்ப என்ன செய்யணும்? ஆறுகிட்ட நம்ம கோபத்தை காட்டுறது, நம்ம பிள்ளைகிட்டியா அப்படின்னு அந்த அன்பான ஒரு துடுப்பை உள்ள போடுங்க, கோபம் அடங்கிரும். அந்த காலத்துல சொல்ல மாட்டாங்க, பட் தண்ணி எடுத்து அப்படி தெளி அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு ஆஹா, பூண்டும் பாலும் வாசனை நல்லா இருக்கு, இது வெந்துரட்டும். அப்புறம் இதோட நம்ம என்னத்தை சேர்க்க போறோம்? கல்கண்டுல எத்தனை வகை இருக்கு தெரியுமா? இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் கொடுப்பாங்களே சின்ன சின்னதா, அது பேரு
டைமண்ட் கல்கண்டு சின்ன சின்னதா இருக்கும். இது சீனா கல்கண்டு. இதுக்கு என்ன சீனா கல்கண்டுன்னு பேரு தெரியல. சீனா கல்கண்டு, ஜப்பான் கல்கண்டு. ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா? எம்ஜிஆர் நடிச்ச படம், பானுமதி அம்மா கூட நடிச்சிருப்பாங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும். அதுல சாரங்கபாணி பாடுவார் எம்என் ராஜம் அம்மாவை பார்த்து. சின்னஞ்சீரு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே, என் சீனா கற்கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்டே வா பொன்வண்டே. ஞாபகம் வருது. அந்த பூண்டு நல்லா வெந்து நான் அந்த கரண்டியாலேயே நல்லா மசிச்சுட்டேன். இப்போ இதுல இந்த சீனா கல்கண்டை போட்டுருவோம். இந்த சூட்டுல சீனா கல்கண்டு இலகி அது ஒரு அல்வா பதத்துல வரும். பூண்டு வாசனை பிடிக்காதவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு தினம் காலையில ஒரு ஸ்பூன் கெட்டியா அதை கொடுத்துட்டு முழுங்குன்னு சொல்லிடுங்க. அப்புறம் தண்ணி கிண்ணியே குடிச்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் இந்த பூண்டு வாசனை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. நல்லதெல்லாம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கசக்குதும்பாங்க மருந்து கொடுத்தா. இப்ப இதுக்கு சர்க்கரை போடுறது இல்லை. அட என்னங்க நீங்க, சர்க்கரையும் கல்கண்டு ஒண்ணு தானேனா? இல்ல, அது இன்னொரு தரம் காய்ச்சி அதை குளிர வைப்பாங்க. அதுதான் அப்படி கட்டி கட்டியா வரும். சர்க்கரை வேற, சீனா கல்கண்டு வேற, டைமண்ட் கல்கண்டு வேற. ஆனா எல்லாம் சர்க்கரை தான். அதுதான் பாருங்க, ஒன்னொன்னு ஒரு மாதிரி. இந்த சீனா கல்கண்டு குளிர்ச்சிங்கிறாங்க. அது எப்படியோ பாத்தீங்களா? சீனா கல்கண்டை போட்டாச்சு. இதுல கொஞ்சோண்டு, இதுக்கு ரொம்ப நெய் வேண்டாம், கொஞ்சமா நெய் எடுத்து அப்படி போட்டா போதும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, மாசமா இருக்கிறவங்க இதை சாப்பிடணும், அவ்வளவுதான். அப்புறம் வாயு தொல்லை இருக்கு, நான் இப்படி திரும்பி படுத்தேன் வலிக்குது, அப்படி திரும்பி படுத்தேன் வலிக்குதுலாம் சொல்ல வேண்டாம். இது நல்லா இந்த பூண்டு லேகியத்தை பண்ணிட்டு காலையில ஆளுக்கு ஒரு உருண்டை வீட்லயே கூட சாப்பிடலாம், ஒன்னும் செய்யாது. இது இப்படியே நல்லா இறுகிடும். கல்கண்டும் போட்டு இலகியாச்சுல்ல, அடுப்புல சின்னதா வச்சுட்டு இந்த பூண்டு லேகியம் பிரமாதமா வந்துடுச்சு. அந்த வெள்ளையம்மாக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். கண்டிப்பா செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை இன்னொரு பாத்திரத்துல இப்ப மாத்திட்டு காட்டுறேன். இப்ப பூண்டு லேகியம் தயார். அந்த வாயுக்காக இல்லாட்டா கூட பின்னால பிறக்க போற குழந்தைக்கு 6 மாசத்துக்கு பால் இருக்கணும்னா இந்த பூண்டு லேகியத்தை இப்பவே அவளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, வீட்டுல யாராச்சும் மாசமா இருந்தா. சரிங்களா? ஆக மொத்தம் பூண்டு லேகியம் சொல்லி கொடுத்துட்டேன்.